வணக்கம். வேந்தரை நம்ம தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் அரசி சுதாகரன். நான் ஹரிணி சாந்தி. இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை மாவட்ட வாரியாக தற்பொழுது பார்க்கலாம். தமிழக ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுத்த 10 மசோதாக்களும் சட்டமானதாக தமிழ்நாடு அரசிதழில் அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு சட்டசபையில் பல்கலைக்கழக திருத்த மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியது. அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் பல மாதங்கள் கிடப்பில் வைத்திருந்தார். இதனையடுத்து நிலுவையில் இருக்கும் மசோதாக்கள் மற்றும் துணைவேந்தர்கள் நியமனத்துக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு ரிட் மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆளுநரின் செயல்பாடுகளை ஏற்க முடியாது என கூறி அந்த 10 மசோதாக்களுக்கும் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்தது. இந்த நிலையில் ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுத்த 10 மசோதாக்களும் சட்டமானதாக தமிழ்நாடு அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் ஆபாசமாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டினுடைய அரசியல் மேடைகளில் நாகரிகத்தை முழுமையாக அழித்து அநாகரிகத்தை புகுத்தி வளர்த்த கட்சி என்றால் அது திமுக எனவும், அந்த கட்சியினுடைய பல பேச்சாளர்கள் அரசியல் தலைவர்களை மட்டுமின்றி மிக மிக அநாகரிகமாக பெண்களையும் சமயங்களையும் பல்வேறு சமய நம்பிக்கை கொண்ட மக்களையும் தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசி வருகிறார்கள் எனவும் சாடியுள்ளார். பெண்களின் மனங்களை புண்படுத்தி பேசி இருக்கின்ற திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் வரும் 16ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணியளவில் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். திமுகவை வீழ்த்த அதிமுக பாஜக கூட்டணியே பலமானது என முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகம் அருகே அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக முன்னாள் அமைச்சரும் செய்தி தொடர்பாளருமான வைகை செல்வன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பாஜக கூட்டணி அமைத்திருக்கிறது என்பதால் இந்த கூட்டணி மக்கள் நலம் சார்ந்து செயல்படும் என குறிப்பிட்டார். அதிமுக கொள்கைகளை கூட்டணிகளுக்காக என்றும் விட்டுக் கொடுக்காது. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு என தெரிவித்தார். 1000 கோடி ஊழல் மிக விரைவில் வெட்ட வெளிச்சமாகிவிடும் என்ற பயத்தில் திமுக உள்ளதாக அவர் விமர்சித்தார். அதிமுக மீது பாஜக சவாரி செய்யத்தான் கூட்டணி அமைத்திருக்கிறது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்றால் பாஜக தமிழ்நாட்டில் இல்லை என்பதை மக்கள் உறுதிப்படுத்தி விடுவார்கள் எனவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அதிமுக மீது சவாரி செய்து இங்கே ஒரு அரசியல் சக்தியாக தம்மை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. பாஜக கொடுத்த நெருக்கடியின் விளைவாக அரை மனதோடு தான் இந்த கூட்டணியை அவர் அமைத்திருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். பாஜக தனித்து நிற்க முடியாது. தனித்து நின்றால் அவர்கள் இங்கே ஒரு சக்தியே இல்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்த்தி விடுவார்கள். ஆகவே அதிமுகவை தம் கட்டுக்குள் வைத்துக்கொண்டு கூடுதலான இடங்களில் போட்டியிட்டு அதிமுக வாக்கு வங்கியையே தங்களுக்கான வாக்கு வங்கியாக காட்டுவதற்கு பாஜக இந்த உத்தியை கையாளுகிறது. வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராக புதுச்சேரி சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்ற வலியுறுத்தி தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் பங்கேற்ற வகுப்பு சட்ட திருத்தம் திரும்ப பெற வேண்டும் மற்றும் புதுச்சேரியில் சிறப்பு சட்டமன்றம் கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கோவை நட்சத்திர ஹோட்டலில் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 7 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் சந்தேகத்திற்கு இடமான செயல்பாடுகள் நடைபெறுவதாக காட்டூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் பேரில் அந்த ஹோட்டலுக்கு சென்ற போலீசார் இளைஞர்கள் தங்கியிருந்த அறையை சோதனையிட்டனர். அப்போது மடிக்கணினிகள், செல்போன்கள் மற்றும் மொத்தம் 1,09,90,000 ரூபாய் பணம் இருந்தது தெரியவந்தது. விசாரணையில் அவர்கள் IPL கிரிக்கெட் போட்டியை வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்டு வந்தது உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் அந்த அறையில் இருந்த 7 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். மேலும் 2 கார்கள், 2 சக்கர வாகனங்கள் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர்.
ஏப்ரல் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இன்று முதல் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மதுரை அலங்காநல்லூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியினை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மதுரை அலங்காநல்லூர் அருகே கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதனை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 1000 காளைகளும் 500 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். மேலும் போட்டியில் வெற்றி பெற்ற இளை வீரர்களுக்கு காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. இதனிடையே சேலம், திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த காளைகள் போட்டியில் கலந்து கொண்டு சீறி பாய்வதை பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாமீனில் வெளியே இருக்கும் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி அமித்ஷா குறித்த கேள்விக்கு மலுப்பலாக பதிலளித்தார். கரூர் மாநகராட்சியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்ட பணிகள் மேம்படுத்தும் பணிகளை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, கரூர் மாநகராட்சிக்கு சீரான குடிநீர் வழங்குவதற்கான 118 கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய செந்தில் பாலாஜியிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகை மற்றும் அதிமுக கூட்டணி குறித்து எழுப்பிய கேள்விக்கு அரசு நிகழ்ச்சியில் அரசியல் பேசக்கூடாது என பதிலளித்தார். தூத்துக்குடியில் மீன்வரத்து குறைந்ததால் மீன்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட கடல் பகுதியில் கடந்த 2 நாட்களாக வீசிய பலத்த காற்றால் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்குள் சென்று மீன்பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இன்று சனிக்கிழமை என்பதால் ஏற்கனவே ஆழ்கடலுக்கு சென்ற படகுகள் கரை திரும்பின. ஆனால் அவற்றில் மீன்களின் வரத்து குறைவாகவே இருந்தது. இதனைத் தொடர்ந்து திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்கள் வாங்க பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. வரத்து குறைவால் மீன்களின் விலை கணிசமாக உயர்ந்தது. 1 கிலோ சீலா மீன் 1300 ரூபாய்க்கும், விலை மீன், ஊழிப்பாறை போன்றவை கிலோ 500 முதல் 600 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. மேலும் நண்டு கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனையானது. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையிலும் மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை அரசு போக்குவரத்து கழகத்தில் பயிற்சிக்கு வந்த மாணவனை கழிவறைக்கு பெயிண்ட் அடிக்க வைத்த சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. கோவை மண்டல அரசு போக்குவரத்து கழகத்தின் உக்கடம் 1வது கிளை பணிமனையில் 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சிக்காக இணைந்து உள்ளனர். இதில் இவர்களுக்கு பேருந்துகளின் பராமரிப்பில் பழுது நீக்கம், உதிரி பாகங்கள் மாற்றியமைத்தல் உள்ளிட்டவை குறித்து பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்நிலையில் பயிற்சி பெற வேண்டிய மாணவர்களுக்கு கழிவறையை சுத்தம் செய்தல், வர்ணம் பூசுதல், அதிகாரிகளின் அறைகளை சுத்தம் செய்தல் உள்ளிட்ட பணிகள் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதில் மாணவன் ஒருவன் கழிவறைக்கு வெள்ளை அடிக்கும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பெண்கள் ஆனந்த கும்மி ஆட்டமாடி மகிழ்ந்தனர். நயினார்பாளையம் கிராமத்தில் உள்ள முருகன் கோவில் முன்பு ஆனந்த நடைபெற்ற வள்ளி கும்மி நடன நிகழ்வில் கந்தபுராணம் கதைகளில் வரும் பாடல்களை பாடி பெண்கள் உற்சாகமடைந்தனர். 8 வயது சிறுமி முதல் 60 வயது கொண்ட பெண்கள் வரை சுமார் 50 பேர் கலந்து கொண்டு ஒரே உடையில் கொட்டும் மழையிலும் நடனமாடியது அனைவரையும் கவர்ந்தது. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியின் ஒப்பந்த அடிப்படையில் சுமார் 350க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் காஞ்சிபுரம் 6வது கோட்ட பிரிவில் சம்பள தாமதம் மற்றும் மன அழுத்தத்தை காரணமாக கூறி 30க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் திடீர் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பணியாளர்கள் கூறுகையில், மாத சம்பளம் தாமதமாகவும் குறைவாகவும் கிடைப்பதாகவும், ஒரு பகுதியில் கட்டாயம் 200 கிலோ குப்பை சேகரிக்க வேண்டுமென அழுத்தம் தரப்படுவதாகவும், அது முடியாவிட்டால் வேலை நீக்கம் என மிரட்டல் விடுக்கப்படுவதாக தெரிவித்தனர்.
பின்னர் மாநகராட்சி கவுன்சிலர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சுமூக தீர்வு காணப்பட்டதாகவும் இடமாற்றம் செய்யப்பட்டதால் குப்பை அளவுகள் குறைந்து உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வேலூரில் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்ட குழந்தை அரசு மருத்துவமனை அலட்சியத்தால் உயிரிழந்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒடுக்கத்தூர் அடுத்த ஏரியூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயந்தி கார்த்திக் தம்பதிக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்த நிலையில் மனோஜ் என்ற 6 மாத குழந்தைக்கு 2 நாட்களாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். குழந்தைக்கு குளுக்கோஸ் செலுத்த செவிலியர்கள் பல இடங்களில் ஊசி குத்தியதாகவும் இதனால் உடலில் இருந்து இரத்தப்போக்கு ஏற்பட்டு குழந்தை உயிரிழந்ததாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து வேலூர் மாவட்ட மருத்துவ பணிகள் இணை இயக்குநருடன் கேட்டபோது குழந்தை மருத்துவமனைக்கு வரும்போது வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு மிகவும் நலிவுற்று இருந்தது எனவும் குளுக்கோஸ் செலுத்த சரியாக நரம்பு தெரியாததால் 1க்கு 2 முறை ஊசி குத்தி உள்ளார்கள் எனவும் கூறினார். 6 மாத குழந்தைக்கு தாய்ப்பால் தவிர வேறு ஏதேனும் கொடுத்திருந்தால் இம்மாதிரி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இருக்கலாம் என அவர் தெரிவித்தார். சிவகங்கையில் மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு முழுமையான சிகிச்சை அளிக்காமல் அரசு மருத்துவமனை ஊழியர்கள் வெளியேற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செந்தமிழ் நகர் பகுதியைச் சேர்ந்த 38 வயதான வைதேகி என்ற மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் வயிற்றில் கட்டி இருந்ததால் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் முறையான கண்காணிப்பில் வைக்காமல் மருத்துவமனையில் இருந்து கட்டாய டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு உள்ளார். நோயாளியின் சித்தி உமாதேவி உடனடியாக மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித்திடம் புகார் அளித்தார். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட நோயாளி மீண்டும் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நோயாளியை கட்டாய டிஸ்சார்ஜ் செய்த பயிற்சி மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. ஆம்பூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்குவதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை மிதமான மழை பெய்தது. ஆம்பூர் நேதாஜி சாலையில் உள்ள அரசு மருத்துவமனை பழைய பிரசவ வார்டு கட்டிடத்தில் மேற்கூரை புனரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படாததால் அந்த கட்டிடத்தில் மழைநீர் தேங்கி அருகில் உள்ள மின் விளக்குகள் மூலம் மின்சாரம் தாக்கும் அபாயம் நிலவுகிறது. அசம்பாவித நிகழ்வுகள் நடைபெறும் முன்னர் மருத்துவமனை நிர்வாகம் நோயாளிகள் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரையில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பாரம்பரியத்தை போற்றும் வகையில் பாண்டிய நாட்டு உணவு திருவிழா தொடங்கியுள்ளது. தமிழகத்தின் கலாச்சார மாநகரான மதுரையின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டாடும் வகையில் மதுரை தனியார் ஹோட்டலில் பாண்டிய நாட்டு உணவு திருவிழா நடைபெற்று வருகிறது. தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி மாவிலை தோரணம் கட்டி சந்தனம் குங்குமம் வழங்கி வேஷ்டி சட்டையுடன் பாண்டிய நாட்டு உணவு திருவிழாவிற்கு வந்த விருந்தினர்களை வரவேற்றனர். பாரம்பரிய உணவுகளுக்கு புதுமை சேர்க்கும் விதமாக அன்றைய தாத்தா பாட்டி தயாரித்த உணவுகளை இன்றைய தலைமுறையினர் விரும்பி உண்ணும் வகையில் தயாரித்து அசத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாய் கடித்து சிகிச்சை பெற்று வந்த பள்ளி மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குன்றத்தூர் ஒன்றியம் வடக்குப்பட்டு ஊராட்சி புதிய காலனி பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுவன் விஸ்வாவை கடந்த 7ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது நாய் கடித்துள்ளது. வலது கையில் காயம் ஏற்பட்ட விஸ்வாவை அருகே உள்ள செங்கல்பட்டு மாவட்டம் ரெட்டிப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பெற்றோர்கள் அழைத்து சென்று சிகிச்சை மேற்கொண்டுள்ளனர். நேற்று முன்தினம் இரவு 9 மணியளவில் பள்ளி சிறுவன் விஸ்வாவிற்கு வயிற்று வலி மற்றும் தலைவலி ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து பெற்றோர் அவரை மாத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையிலும் அனுமதித்துள்ளனர். இருப்பினும் சிறுவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். திருச்சி பொன்மலையில் புனித சூசையப்பர் தேவாலய பாஸ்காத் விழா சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி பொன்மலை புனித சூசையப்பர் தேவாலய வளாகத்தில் இயேசு கிறிஸ்துவின் பெருமைகளை நினைவூட்டும் பாஸ்கா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி பொன்மலை பங்கு தந்தை சேகர் செபாஸ்டியன் தொடங்கி வைத்தார். ஆண்டுதோறும் தவக்காலத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டு 27வது ஆண்டாக நடைபெற்றது. அதில் இயேசு சிலுவையில் அறையப்படும் காட்சியை தத்ரூபமாக காட்சிப்படுத்திய கலைஞர்களின் நடிப்பு பொதுமக்களிடம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் பொன்மலை பாஸ்கா கலைக்குழுவினர் அரங்கேற்றிய இந்த நிகழ்ச்சியில் திருச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். துறையூர் அருகே இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய ஊர்வலமாக சென்றபோது நாட்டு வெடி வெடித்து வாலிபர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த ஆலத்துடையான்பட்டி கிராமத்தை சேர்ந்த ராஜமணி என்பவர் வயது மூப்பு காரணமாக காலமானார்.
இந்த நிலையில் அவரது இறுதி ஊர்வலத்தில் நாட்டு வெடி வெடித்ததாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு இன்றி அனுமதியில்லாத நாட்டு வெடி வெடித்த போது அதிலிருந்து வந்த தீப்பொறி மொத்தமாக வைக்கப்பட்டிருந்த வெடிமூட்டையில் பட்டு ஒரே நேரத்தில் அனைத்து வெடிகளும் வெடித்தது சிதறியது. அப்போது ஏற்பட்ட விபத்தில் அதே பகுதியை சேர்ந்த சுமார் 12 பேருக்கும் மேல் பலத்த காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் துறையூரில் உள்ள தனியார் மற்றும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். அங்கு ஸ்ரீதர் என்ற 21 வயது வாலிபர் பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் குறித்து உப்பிலிபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரம் சைவ ஆதீன மடத்தில் மலிவு விலை உணவகம் திறக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரத்தில் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சைவ ஆதீனத்தின் 27வது குரு மகா சன்னிதானமாக இருக்கும் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் தங்களது 60ஆம் ஆண்டு அவதார நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். அந்த தொடரில் பொதுமக்களுக்காக 10 ரூபாய்க்கு காலை மதியம் இரவு உணவு வழங்கும் மலிவு விலை உணவகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக உணவு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் ஆதீன தம்பூரான் சுவாமிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். சேலம் மாவட்டம் வடசென்னிமலை பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் பங்குனி உத்திர தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. காட்டுக்கோட்டை வடசென்னிமலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் பாலசுப்பிரமணியர் சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அரோகரா கோஷத்துடன் பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவில் தேர் திருவிழாவை ஒட்டி ஐஜேகே கட்சி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றதை ஒட்டி பக்தர்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஐஜேகே விழுப்புரம் மத்திய மாவட்ட தலைவரும் பார்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொருளாளருமான செந்தில்குமார் தலைமையில் அன்னதானம் மற்றும் மோர் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் திரளான ஐஜேகே நிர்வாகிகள் உடனிருந்தனர். தவக்காலத்தை முன்னிட்டு உலக புகழ் பெற்ற வேளாங்கண்ணியில் 6வது வார சிலுவை பாதை ஊர்வல நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உலக புகழ் பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் கடந்த மார்ச் 5ஆம் தேதி சாம்பல் புதன் நிகழ்ச்சியுடன் தவக்காலம் தொடங்கியது. தவக்காலத்தை முன்னிட்டு 6வது வார சிலுவை பாதை ஊர்வல நிகழ்ச்சி பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நடைபெற்றது. பேராலயத்தின் மேல் கோவிலில் இருந்து பழைய மாதா கோவில் வரை இயேசுநாதரை புகழும் ஜெபங்களை முழங்கியபடி கிறிஸ்தவர்கள் சிலுவையை கையில் ஏந்தி கொண்டு சென்றனர். உசிலம்பட்டி அருகே அரசால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடு கனமழை காரணமாக இடிந்து விழுந்த சம்பவம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மாதரை வடக்கு காலனி பகுதியில் 200க்கும் அதிகமான பட்டியலின மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த மக்களுக்கு கடந்த 1999 முதல் 2005 காலகட்டத்தில் அரசால் 26 தொகுப்பு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டது. இந்த வீடுகள் சிதிலமடைந்து கடந்த 2018-19 காலகட்டத்தில் 50,000 அரசு நிதியின் மூலம் பராமரிப்பு பணியும் செய்துள்ளனர். இந்த நிலையில் உசிலம்பட்டி பகுதியில் பெய்த திடீர் கனமழையால் இன்று காலை ராமர் என்பவரது வீடு முற்றிலுமாக இடிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
இருந்த 6 பேரும் வெளியே அமர்ந்திருந்ததால் நல்வாய்ப்பாக உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. மேலும் வீட்டினுள் இருந்த பீரோ, பாத்திரங்கள் என சுமார் 1,20,000 மதிப்பிலான பொருட்கள் இடிபாடுகளில் சிக்கி சேதமடைந்துள்ளதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் இதே பகுதியில் உள்ள பாண்டியம்மாள், அழகர், பவானி, கிருஷ்ணன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோரின் வீடுகளும் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் காணப்படுவதாகவும் மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு மற்றும் புதிய வீடுகள் கட்டித்தர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. வணக்கம். வணக்கம்.